இந்த பாட்டு பாப்பீங்களா? ரெடி? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. நாம இன்னைக்கு எந்த வீடியோவோட ஒரு ரியாக்ஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்த ஒரு படத்தோட ஒரு ரியாக்ஷன் தான். அது என்ன படம் அப்படின்னா ரெட்ரோ. நம்ம சூர்யா சாரோட நடிப்புல ஒரு படம் வந்து வரப்போகுது மே 1ஆம் தேதி. ஸோ இந்த படத்துக்கு யார் எப்படின்னு தெரியல, ஆனா நான் ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன். பிகாஸ் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஒரு சூப்பர் தியேட்டர் செலிப்ரேஷனுக்கு ஒரு படம் வரப்போகுது. ஆல்ரெடி நிறைய படம் வந்துச்சு, பட் அந்த படங்கள் இன்னும் அந்த லெவலுக்கு பெருசா ரீச் ஆகல தியேட்டர் சைடுல மட்டும். இந்த டைம் இவர் ஜெயிக்கணும், பெருசா ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஸோ வாங்க இந்த ட்ரைலர் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நிறைய பேசலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன கிரெடிட் மட்டும் பார்த்துடலாம். டைரக்டட் பை கார்த்திக் சுப்புராஜ். உங்க மேலதான் பெரிய நம்பிக்கை, காப்பாத்துவீங்கன்னு நம்புறோம். காஸ்ட் வந்து சூர்யா சார், பூஜா ஹெக்டே மேம், அதுக்கப்புறம் ஜோஜோ ஜார்ஜ், மலையாளத்தில் ஒரு பெரிய ஆக்டர் அண்ட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஜெயராம் சார், அதுக்கப்புறம் கருணாகரன் சார் நடிக்கிறாங்க. அப்புறம் மியூசிக் வந்து சந்தோஷ் நாராயணன். இன்ன வரைக்கும் 3 பாட்டு வந்திருக்கு. அந்த 3 பாட்டுமே மரண ஹிட்டு, சூப்பர், செம்மையா இருக்கு. ஸோ இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ மேலேயே ஒரு பெரிய நம்பிக்கை. ஸோ பார்ப்போம். இந்த ட்ரைலரோட டியூரேஷன் வந்து 2 minutes 42 seconds. வாங்க பார்க்கலாம். 3, 2, 1 go. வெல்கம் வெல்கம் வெல்கம். 10 நிமிஷத்துல மான்கறி பிரியாணி ரெடி. அது வரைக்கும் ஒரு ஷோ ஓட்டியா? ஓ ரெட்ரோ. ஏய் லுக் எடுத்துனே காட்சாங்க. ஷோ ஓட்டில மாடே. ஓட்டா ஓட்டா. ஓ லவ் லாஃப்டர் வா. போர் குடுக்குற போதை இருக்கு. எக்ஸ்டாட்டிக் போய் இந்த ரத்தம் போய் திடீர்னு பீஸ் டெமோக்ரசி. வீட்டுல உட்கார்ந்துட்டு தின்னுட்டு தூங்கிட்டே இருங்கண்ணா. சவுண்ட வச்சு எதுவுமே சரியா வரல. அடிதடி, கட்ட பஞ்சாயத்து, ரத்த கலரி, ரவுடித்தனம் எல்லாத்தையும் இந்த நோடி சொல்றேன். ஓ ஆனா இடப்பட்ட எங்க வாழ்க்கை அவளை கிட்டத்தட்ட ஒரு புத்தராகவும் என்ன கிட்டத்தட்ட ஒரு அரக்கனாகவும் மாத்திருச்சு. ஓகே, இந்த அடிதடி ரத்தம் எதுவும் என்ன விட்டு போகாது. நிறைய அளவிச்சிட்ட பாரு. இவ்வளவுதான். தம்மம் எப்போ வருவோம்? சிறப்பான தரமான சம்பவம் இனி பாப்பீங்கடா. இந்த பாட்டு மனுஷன் எல்லாரும் பல்சையும் பிடிச்சிட்டான். இன்னும் என்னென்ன ஆட்டம் ஆட போறானோ. நாளை ஊரே கைகுட்டி. சரி ஓகே. லுக் வைஸ் போடு. தட்ன பொழந்துரும். தட்ன பொழந்துருச்சு. தட்ன பொழந்துரும். தட்ன பொழந்துருச்சு. வேரியேஷன்ஸ். Can't a old man sleep peacefully? உண்மையான போர் வரணும்னு தான் காத்திருக்கோம். போய் சீக்கிரம் வர சொல்லு அந்த ஒருத்தன். அன்பு மவனே, டாடி இஸ் கமிங் டா. ஓகே, பெருசா ஜெயிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். எஸ் 1 May. வெயிட்டிங். ஓகே, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சவுண்டை வச்சு விளையாடி இருக்காங்க. இது யாரோட எஃபெக்ட் அப்படின்னா, நம்ம அல்போன்ஸ் புத்திரனோட எஃபெக்ட். பிரேமம் படம் பார்த்துருப்பீங்கல்ல, அண்ட் என்ன கோல்டு வந்துச்சுல்ல, ஸோ அவரோட இந்த ட்ரைலர் கட்டு தான் இந்த ட்ரைலர் வந்து டோட்டல் கட் பண்ணுது அவர் தான். இந்த சவுண்டை வச்சு விளையாடினதோ அந்த ஆள் தான், அந்த ஒரு மனுஷன் தான். இதுக்கு முன்னாடி இவர் வந்து சூப்பர் டீலக்ஸ் அப்படின்ற ஒரு படத்துல வந்து அந்த ட்ரைலர் கட்டை இவர் தான் பண்ணியிருந்தாரு. ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருந்துச்சு. ஸோ அதே மாதிரிதான் இந்த ட்ரைலரும் வார்த்தையை வச்சும் அந்த சவுண்டை வச்சும் விளையாடி இருக்காங்க. அதை டப்பிங்ல எப்படி மேட்ச் பண்ணாங்க அப்படின்னு தெரியாது, ஆனா அந்த லெவலுக்கு சூப்பரா விளையாடி இருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ட்ரைலர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சூர்யா சார் எப்பவும் இந்த மனுஷன் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனா வந்து ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு காரணத்துக்காக இல்ல ஏதோ ஒரு பொலிட்டிக்கல்
ஓகே அப்படி கூட வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு ரீதினால ஏதோ ஒரு காரணத்தினால தோத்துக்கிட்டே இருப்பாரு. ட்ரோலிங்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட அந்த படங்களை தாண்டி பர்சனலாக வந்து நிறையா இருக்கும். அது அவங்களோட பர்சனல் லைஃப்ல நிறையா கருத்து சொல்றதா இருக்கட்டும், அந்த ஒரு விஷயத்துக்காக ட்ரோல் பண்றதா இருக்கட்டும், அது ரொம்ப ஒரு ஒரு வேற லெவலுக்கு ஒரு ட்ரோல்ல இருக்கும். ஸோ அதை வந்து சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு கூச்சமான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ட்ரோலிங்ல மாட்டின ஒரு ஆளு. அண்ட் படங்களாவே பார்த்தோம்னாலும் ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். வந்துச்சு அப்படின்னா ஒரு ஃப்ளாப்போ இல்லை ஆவரேஜோ அந்த மாதிரி கேட்டகரிக்கு போயிடும். ஈவன் படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னாலும் ஏதோ ஒரு விதத்துல அவங்களோட ஆடியன்ஸ் கூடயும் நம்ம கூடயும் பெருசா கனெக்ட் ஆகாத அளவுக்கு ஒரு விஷயம் இருக்கும். அது வந்து அது ஒரு மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல போயிடும்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் அப்படி ஒரு 2 படம் ரொம்ப நல்லா வந்துச்சு, ஜெய் பீம் அண்ட் சூரரை போற்று. எல்லா வீடியோலையும் நான் சொல்றேன், அந்த படங்களுமே வந்து ஓடிடிக்கு போனதுனால சரியா ஒரு அப்ரிசியேஷன் அங்கே கிடைச்சது. பட் தியேட்டர் ரிலீஸ் அப்படின்னு அந்த ஒரு ஸ்டேஜை வந்து அச்சீவ் பண்ணலை. ஒரு கடந்த ஒரு 10 வருஷமா தெரியலன்னு நினைக்கிறேன், ஒரு 10 இல்லை 8 வருஷங்கள் இருக்கலாம். இந்த படங்கள் வந்து சரியா போகல. ஆனா இந்த படம் எல்லார் மத்தியிலையும் ஒரு பெரிய ஹோப் இருக்கு. இங்க மட்டும் கிடையாது, ஹிந்தி சைட்லயும் சரி, ஆந்திரா அந்த மாதிரி சைட்லயும் சரி, ஆல் ஓவர் இந்தியா இந்த படத்து மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. கங்குவாக்கு அப்புறம், கங்குவா அப்படின்ற ஒரு டிசாஸ்டர் தான் அது வந்து சொல்லலாம், தப்பில்லை, டிசாஸ்டர் தான். அதுக்கு அப்புறமா இந்த ஒரு படம் வந்து வருது. இதுல இவரோட உழைப்பு அதெல்லாத்தையும் நம்ம எல்லா படத்துலயும் அந்த உழைப்பு இருக்குது. ஆனா இந்த படத்துக்கு இவரு அந்த போட்ட எஃபர்ட் அப்படின்றது வந்து ஓகே, எல்லா படத்துலயும் எஃபர்ட் போடுறாங்க, ஓகே தான். பட் இருந்தாலுமே வந்து ஒருத்தர் ஜெயிக்கணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் தோணிக்கிட்டே இருக்கும்ல, அது இந்த படத்தை பார்த்தா தோணுது. அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் எல்லா படத்தையும் வந்து ரொம்ப சூப்பரா எலிவேட் பண்ணி கொண்டு போற ஒரு ஆளு. அண்ட் அவங்க கிட்ட அவர் பார்க்குற ஆக்டர் கிட்ட இருந்து ட்ரூ பொட்டென்ஷியலை எடுத்துக்கிற ஒரு ஆளு. ஸோ நம்புவோம், நான் நம்புறேன், நீங்க நம்புவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அண்ட் அதே மாதிரி பூஜா ஹெக்டே மேம், அவங்களுக்கு வந்து தமிழ்ல இன்ன வரைக்கும் ஒரு சாலிட் ரோல் வந்து எங்கேயும் அமையல. எல்லாமே வந்து கமர்ஷியல் ஃபிலிமா ரொம்ப சூப்பரா போயிடுச்சு, எல்லாமே ஓகே தான். அப்படி வந்த ஃபிலிம்ல சிலது ஃபிளாப் அந்த மாதிரிலாம் போயிருக்கு. இந்த படத்துல வந்து ஒரு சாலிடான ஒரு ரோல் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அண்ட் அதே மாதிரி நம்ம சந்தோஷ் நாராயணன் சார் மொத்தம் 10 ட்ராக் இருக்காமா, 10 ட்ராக், 10ல 3 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் 7 சாங் இருக்கு. அதுல சிலது மாண்டேஜஸ் எல்லாம் இருக்கலாம். அதுக்கப்புறம் என்னது ஐட்டம் நம்பர் இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய சாங் இருக்கு. பட் இதெல்லாம் வந்து ட்ரெய்லர் முடிச்சதுக்கு அப்புறம் ஒன்னொன்னா ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. May 1 வந்து படம் ரிலீஸ். அதுக்கு முன்னாடி ஒரு சில சாங்ஸ் வரும், இன்னும் டைரக்டா படத்துல வர மாதிரி சில சாங்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அவரோட இந்த ஆல்பம் வந்து ரொம்ப சூப்பர் ஹிட். இந்த பாட்டு வந்து வேர்ல்ட் லெவல்ல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த பாட்டு எல்லாமே வந்து இந்த படத்துக்கு ஒரு சூப்பர் ப்ரொமோஷனா அமைஞ்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆல் ஓவரா இந்த டீமை பார்க்கும்போது எனக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்கிறதுக்கான சான்சஸே இல்லை, அந்த மாதிரி இருக்கு. அண்ட் படமா வந்து ஜெயிக்க மட்டும் கூடாது, ரொம்ப நல்லா ஜெயிக்கணும். அண்ட் இவரும் வந்து ஜெயிக்கணும், ரொம்ப நல்லா ஜெயிக்கணும் அப்படின்றதுதான் என்னோட ஒரு ஆசை. ஸோ உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு பிடிச்சிருந்ததா, பிடிக்கலையா, இல்லை நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டேனா, இல்லை உங்களுக்கு சூர்யா சார் மேலே இருக்கிற அந்த ஒப்பீனியன் என்ன அப்படின்றதெல்லாம் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ.